எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழா நெல்லி. கேட்பாரற்று பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டோரத்துல எல்லாம் நிறைய முளைச்சு கிடக்கும். மழை காலங்களில் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த கீழா நெல்லி இலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெறும் வயிற்றுல காலையில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை தலைவலி உங்களுக்கு சரியாகும். சொறி சிரங்கு உள்ள இடத்துல கீழா நெல்லி சாறு அப்படியே தடவிக்கிட்டு வரும்போது சொறி சிரங்கு சரியாகும். உடல் சூட்டை தணிக்கும். உடல் சூடுனால வர கட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டியில் அந்த கீழாநெல்லி இலையோட சாரை பூசும் போது உங்களுக்கு அந்த கட்டி வந்து சரியாயிடும். கீழாநெல்லி சாறு செடியிலேருந்து நம்ம கொதிக்க வச்சு நம்ம டெய்லி காலையில் பருகும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயோட அளவு கட்டுப்படுத்தும். அடுத்தது கீழாநெல்லி வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேரை பறித்து நல்ல பொடி மாதிரி ஆக்கி அதை டெய்லி பசும்பாலுடன் கலந்து சாப்பிடும்போது உங்களோட உடம்புல இருக்க சூடு குறையும். அதோட அரிசி கஞ்சியோட கீழா நெல்லியை அரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது மாதவிடாய் டைமில் வர வலிகள் வந்து குறைஞ்சிரும். அடுத்தது கீழா நெல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஜீரகத்தை சேர்த்து மோருடன் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பிரச்சனை, கண் எரிச்சல் சரியாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 5 கிராமும் சாயந்தரம் ஒரு 5 கிராமும் 300 எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 10 எம்எல் வர வரைக்கும் ஆக்குனீங்க. 10 எம்எல் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை கொதிக்க வச்சுட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், ஜீரண சக்தியை வந்து தூண்டும். அடுத்தது கீழா நெல்லி வேர் இருக்கு இல்லைங்களா, அது தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நல்ல தலைமுடிக்கு நீங்கள் தடவும் போது தலையில் நிறைய பேர் வழுக்கையாக இருக்காங்கல்ல, அந்த வழுக்க முடி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழா நெல்லி வேரை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி தடவும் போது உங்களுக்கு வழுக்கையில் நல்ல முடி வளர்றத பார்க்கலாம். இந்த பதிவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மதிப்பு வந்து கீழா நெல்லிக்கு உண்டு. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.